சொல்ல போகிறேன். ஓகே, கவனிக்கலாம். இப்போ ஒரு நாள் விவசாயி டெய்லி சாப்பிடாம பாவங்க, நம்ம அது தெய்வம் மாதிரி நினச்சி பண்ணுவாங்களா விவசாயி. அது பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு அங்கிள் வந்தாங்க. அங்கிள் வந்துட்டு, என்ன நீ விவசாயம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த விவசாயி சொல்கிறான், அந்த அங்கிள் சொல்கிறாங்க, என்ன விவசாயி, கேவலமாக விவசாயி இப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்க ரொம்ப ரிச்சு, அதனால தான் இந்த விவசாயம்லாம் கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விவசாயி அவங்க பண்ணுறேன்னு சொன்னாங்களே, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் நல்லா ரிச்சு. என்னோடய விவசாயி நான் தெய்வம் மாதிரி நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் லூஸ் மாதிரி பண்ணுறீங்கன்னா போங்க, அது என்னோடய நீங்கள் யாராவது சொன்னாங்கன்னா நான் கண்டுக்கிற ஆள் கிடையாது. உங்களுக்கு சாப்பாடு எதால் வருது, இதால் தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படின்னு கோச்சிக்கிட்டு போகிறான். அப்புறம் அதை எல்லாத்தையும் கண்டுக்காமல் அவர் சந்தோஷமாக அந்த விவசாயி பண்ணுறார். எல்லோரும் சிங்கமாக பேசுவோம், என்ன விவசாயி. ஆனால் ஒரு பொண்ணு மட்டும், பேர் மீனா, அவள் ரொம்ப அறிவாளி பொண்ணு. அவள் ஏதாவது தப்பு பண்ணால் கூட அப்ரிஷியேட் பண்ணுவாள். என்னடா தப்பு பண்ணால் அப்ரிஷியேட்லாம் பண்ணக்கூடாதே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆனால் அந்த பொண்ணு யாருமே கஷ்டப்படுத்த மாட்டா. ஏன்னா உங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, யாருமே நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். அதனால் அவள் கஷ்டப்படுத்த மாட்டான். இப்போது ஒரு நாள் அந்த விவசாயிக்கிட்ட நீங்கள் எதுக்கு பாட்டி பண்ணிகிட்டே இருக்கீங்க, அவங்க பாட்டினால் எதுக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, நானும் ஹெல்ப் பண்ணுறேங்க. அதே காலத்தில் அவங்க இருக்காங்களே அந்த பிள்ளை, அவளுக்கு ரொம்ப மஸ்கிட்டோ ஃபீவர் வந்துருச்சு. அப்போது ஒரு நாள் விவசாயம் பண்ணுறவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்க தான் ஃபீஸ் பே பண்ணி அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணோடனே பொழைச்சிட்டா. அந்த ஒரு மாதிரி கிரிட்டிக்கல் மோஷனில் போனாந்தால அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. நீங்கள் என்னடா ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்களே, அவங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க? நிறைய பேர் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, போயிடுவாங்க. எல்லாம் ஹாஸ்பிட்டல் நீ இதெல்லாம் விவசாயம் பண்ணிட்டோம். அதனால தான் ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியாத போது அந்த விவசாயி இவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அப்போது நம்ம என்ன பண்ணோம், ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணால் ஒருத்தவங்க கஷ்டத்தில் ஒருத்தவங்க கஷ்டத்தில்னா நம்ம ஹெல்ப் பண்ணணும். நம்ம கஷ்டத்தில் அவங்க கடவுள் ஒருத்தவங்களை அனுப்பி வச்சு நம்மளுக்கு ஒரு இது நம்ம பொழைக்க வைப்பாங்க. அதனால தான் ஒரு நாள் கூட நானும் நேகாவும் ஒரு பாட்டி நாங்கள் தூத்துக்குள்ள இருக்கோல வந்தாங்க. இந்த ஆப்பிள் பழம் இங்கே தான் சென்னை தான். ஆப்பிள் பழம் அவங்க அந்த ஓனர் ஃப்ரூட்ஸ் சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாதுமா, சிசிடிவி இருக்குமா. அப்போ உங்களுக்கு மனசு கஷ்டப்பட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க எப்போ பார்த்தாலே ரோட்டில் ஏறுறாங்க அங்கே. ஆனால் எனக்கு அந்த ஐடியா தோணுச்சு. நான் சொன்னேன், நேஹா இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்ட்ராபெரி கொடுத்தா நம்மளுக்கு எப்படி இருக்கோ அவ்வளோ சரி, நம்ம ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு பைக்கில் போய்ட்டு இருக்கும்போது என்னோடய கசின் அது உள்ளே போட்டா, ஸ்ட்ராபெரியை நிறுத்துங்க தாத்தா அப்படின்ட்டு அந்த அம்மாவுக்கு சொன்னாங்க, இந்த ஸ்ட்ராபெரி பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கதையில் அந்த பிஃபோர் நம்ம விவசாயம் சொன்னால அந்த கதையில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னா, நம்மளுக்கு யாராவது கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணணும். நம்ம கஷ்டத்தில் இருக்கோம், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் நம்மளோட ஸ்டோரி. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இன்னொரு ஸ்டோரி நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ.